வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய காலக்கணிதம் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய மனப்பாட பாடல். அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1ல் இருக்கக்கூடிய காலக்கணிதம். ஆசிரியர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலில் நம்ம மனப்பாட பகுதி மட்டும் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மனப்பாட பகுதி மட்டும் இந்த வீடியோவில் இப்போது பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகும் என் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். அது யார் சொல்லியிருக்கா? கவிஞர் கண்ணதாசன். அதாவது என்ன சொல்றாருன்னா, மாற்றம் எனது மானிட தத்துவம். அதாவது ஒரு சில மாற்றத்தை மனிதர்களுடைய தத்துவம், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. காலங்கள் மாற மாற நாம் மனிதர்களும் மாறணும், நம்மளோட வாழ்வியல் சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்லிக்கிறார். அது மானிட தத்துவம், மனிதர்களுடைய தத்துவம். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாற்றம் எனது மானிட தத்துவம். புரியுதுங்களா? மாற்றம்ன்றது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். உலகம் மாற மாற அதோட மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதோட அருமை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஆசிரியர் கண்ணதாசன் கூறுகிறார். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, அதோட அருமை எனக்கு தெரியும், மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகும் என் சாலை. அதாவது அவரோட வழி எப்படி இருக்குன்னு சொன்னா, எது தீமையோ அது பக்கம் அவர் போக மாட்டார். இப்போ மாறும் உலகில் ஏதாவது தீமையா இருக்குதுன்னா அது பக்கம் அவர் போக மாட்டார். எவ்வளவே நன்மை, எது தீமை எது நன்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அது வழியா நான் போவேன். என்னுடைய வழி சாலைன்றது அவரோட வழி, வாழ்கின்ற வழி, அவரோட வாழும் வழி எனக்கு எவ்வளவை தீமை எவ்வளவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. எனக்கு தீமை எது நன்மை எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், என்னோட பாதையில நான் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார். அடுத்து பாருங்க, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. தலைவர் மாறுவர், தர்பாரும் மாறும், ஆனா தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தத்துவம்னா என்னது? நிறைய தத்துவ கருத்துக்கள் இருக்கும். அதை தான் நம்ம அட்சய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நாம இருக பிடிச்சுக்கணும். அதுதான் ஆசிரியர் கண்ணதாசன் கூறுகிறார். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அடுத்து கீழே பாருங்க, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அதாவது சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் நமக்கு திட்டுறாங்க இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ நம்மளை ஒரு அபசகுணமா ஒன்று திட்டுறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் நம்ம உடம்ப தொடாது, அதை நம்ம நம்பணும். அவங்க சொன்ன உடனே அது நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைச்சு பயப்படக்கூடாது. சரிங்களா? உள்வாய் வார்த்தை என்ன சொல்றாரு? உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் தான் தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம், நான் என்ன உரைக்கிறேனோ அதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா அவர்கள் இந்த பாடல்ல அழகா கூறியிருக்கிறாரு. மறுபடியும் இதை எப்படி நல்லா வாசிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நல்லா வாசிக்க தெரிஞ்சாதான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், மனப்பாடம் செய்ய முடியும். அதனால வாசிக்கிறத தெளிவா வாசிக்க கத்துக்குங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம். சொல்லுங்க, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகும் என் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். கண்ணதாசன். அவ்வளோதான். இது ஒரு மனப்பாட பகுதி.
பார்க்குற மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து இதை ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் தான் இருக்குது, ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் கிடையாது, எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால் வந்து ரொம்ப எளிமையாக மாணவர்கள் வந்து இந்த பாடலை மனப்பாடம் செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், பார்க்குற ஒவ்வொரு மாணவர்களும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.